நமக்கெல்லாம் எம்எஸ்வி அப்படின்னு சொன்னாலே உடனே ஜோடி போல நினைவுக்கு வர்றது கவிஞர் கண்ணதாசன் தான். ஆனா எம்எஸ்வி கவிஞர் வாலியோட சேர்ந்து பயங்கர பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. அதுல ஒரு சாங் வந்து சர்வசுந்தரம் படத்துல வர அவளுக்கு என்ன அப்படிங்கிற பாடு. அவளுக்கு என்ன அழகிய முகம் அப்படி வரும் அந்த பாட்டு. இந்த பாட்டு பாடின விதத்துல கேட்டோம்னா அதனோட சரியான மீனிங் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு கேள்வி வரும், அதுக்கு ஒரு பதில் வரும். அந்த மாதிரி அந்த சாங் போகும். சோ அந்த பதிலையும் கேள்வியும் சேர்ந்து கேட்டாதான் அந்த பாட்டோட அந்த வார்த்தைகளோட ட்ரூ மீனிங் வெளில வரும். இப்ப பாருங்க, அவளுக்கு என்ன என்ன அழகிய முகம், அவனுக்கு என்ன அவனுக்கு என்ன இளகிய மனம், அவளுக்கு என்ன அழகிய முகம், அவனுக்கு என்ன இளகிய மனம், நிலவுக்கு என்ன இரவினில் வரும். ஓ, நிலவுக்கு என்ன இரவினில் வரும். அதான் ஒரு ஃபுல் சென்டென்ஸ். இரவுக்கு என்ன அடுத்தது இரவுக்கு என்னன்னு கேட்பான். உறவுகள் தரும். இரவு வந்தாலே உறவுகள் தரும். உறவுக்கு என்ன அப்படின்னா உயிருள்ளவரை தொடர்ந்து வரும். உறவுன்னா அது உயிருள்ளவரை தொடர்ந்து வரணும், அதுதான் உறவு. சோ இந்த சாங் அந்த கேள்வி பதில் கேள்வி பதில் சேர்ந்து ஒரு சென்டென்ஸா படிச்சா ஒரு வேற மீனிங். பாடலா வரும்போது அது உடைச்சு உடைச்சு வந்த மாதிரி இருக்கும். அவனுக்கு என்ன அழகிய மனம், அவனுக்கு என்ன அப்படின்னு சேர்ந்து பாடுவாங்க. அவளுக்கு என்ன அழகிய முகம் அப்படின்னு தான் பதில். அது ஒரு சென்டென்ஸா இருக்கணும். ஆனா பாட்டுல எப்படி வரும்னா அவளுக்கு என்ன அழகிய முகம், அவனுக்கு என்ன இளகிய மனம், நிலவுக்கென்ன இரவினில் வரும் உறவுக்கென்ன உயிர் உள்ளவரை தொடர்ந்து வரும். பாட்டு வேற மாதிரி இருக்கு பாருங்க. இன்ட்ரெஸ்டிங் சாங் இல்ல. இந்த பாட்டுல எம்எஸ்வி அவரே நடிச்சிருக்காரு ஆரம்பத்துல. டிஎம்எஸ் அட்டகாசமா பாடியிருக்காரு. நாகேஷோட டான்ஸ் கேட்கணுமா? என்ன மாதிரி ஒரு பாடுது பாடல் இது. இந்த பாட்டை உடனே போயிட்டு யூடியூப்ல கேளுங்க. சீனோட பார்க்கவும் பாருங்க. சர்வசுந்தரம் ஒரு அருமையான படம். படத்தையே பார்க்கலாம். ஏன்னா நாகேஷ் அதுல ஃபேண்டாஸ்டிக்கா நடிச்சிருப்பாரு. அவளுக்கு என்ன அழகிய முகம்,